வாழ்க விவசாயம். நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கி, நம்ம ஒரு தோட்டத்துக்கு வந்திருக்கோம். அவங்க வந்து கொஞ்சம் தென்னை மரம் இதுக்கு முன்னுக்கு ஏற்கனவே கொஞ்சம் வாங்கி வச்சுருந்தாங்க. அதுக்கும் பிறகு பின்னமும் இப்போ ஒரு கொஞ்சம் போல குழி எடுத்து ஒரு 300 கன்றுகிட்ட தேவைப்படும் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து கொஞ்சம் குழி எடுத்திருக்காங்க. அதை வந்து என்னன்னாக்கி நம்ம வந்து விளக்கமாக அவங்க வந்து நீங்கள் பாருங்கள், எங்கள் மண்ணை பற்றி பார்க்கணும், தண்ணியை பற்றி பார்க்கணும் அப்படின்னு சொன்னாங்க. கொஞ்சம் மரம் பழுது போயிருந்து அதையும் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் விளக்கம் தெரியும், எங்களுக்கும் கொஞ்சம் ஐடியா கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. அதனால நம்ம இப்போ வந்திருக்கோம். நம்ம அந்த தோட்டத்து ஓனர்கிட்ட நம்ம பேசுவோம். பாருங்க சார். வணக்கம் சார். வணக்கங்க. வணக்கம். இதுல ஏற்கனவே ஒரு 200 தென்னை வச்சிருக்கோம். அதுல வந்து ஒரு கொஞ்சம் கிட்ட வாங்க அப்படின்னா செம்மையா கேட்கும். வச்சதுலேருந்து கொஞ்சம் ஒரு 10-15 கன்று கொஞ்சம் பழுதாயிடுச்சு. சரியா வரல. அது எங்களுக்கு சரியான காரணம் தெரியாதனால உங்களை சொல்லி என்ன விலை வருதுன்னு கேட்கலாம் பார்த்தோம். இப்போ புதுசா வந்து ஒரு 300 தென்னை வர எடுக்கிறதுக்கு குளிர எடுத்து வச்சிருக்கோம். அதனால உங்களோட அனுபவம், உங்களுடைய ஆலோசனை எனக்கு வந்து முக்கியமா தேவைப்படுது. இது எந்த ஊர் சார்? இது வந்து ஆசூர் கயத்தாறு பக்கத்துல ஹைவேல உள்ள தோட்டம், தூத்துக்குடி மாவட்டம். சரி சார். நம்ம இப்போ பார்த்தோம். பார்த்தீங்கன்னாக்கி அவங்க வந்து என்னன்னாக்கி இந்த இருக்கலாம், இந்த மரம் பழுது போயிருக்கு. அடுத்தால இப்போ பழுதுக்கு அந்த மரம் வாங்கி வச்சிருக்காங்க. அதுக்கு அடுத்தால பார்த்தீங்கன்னா அந்த மரம்லாம் பழுது போயிருக்கு. காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கி, நான் வந்து பாருங்க, அதாவது என்ன முதல் காரணம் வந்து என்னன்னாக்கி, இந்த மரத்து மூட்டில் இப்படி வந்து மண் அணைக்கவே கூடாது. முதல் காரணமே அதான். அதாவது மரத்து மூட்டில் நீங்க இப்படி மண் அணைச்சிங்கன்னாக்கி அந்த மரம் வந்து என்ன செய்யாது, மூச்சு விட்டு விடாது. வைக்கும்போது இந்த மாதிரி மண் அணைக்கவே கூடாது. தெரியும், தேங்காய் வெளியே தெரிய மாதிரி இருக்கணும். என்ன இருக்கலாம், இந்த மாதிரிதான் இருக்கணும், தன் தரையில தான் இருக்கணும். ஆமா, என்ன பாருங்க, பின்னமும் நீங்க இதுலதான் வச்சிருக்கீங்க. இல்ல அது என்னன்னாக்கி மட்டை வந்து நெருக்கமா வருது பாருங்க, மூச்சு விட முடியாம இப்படி மடல் வந்து நெருக்கமா வரும். இதே இது நீங்க வந்து இப்படி மண்ணா எடுத்து விட்டீங்கன்னா இந்த மரம் மட்டல் வந்து கொஞ்சம் விரிஞ்சு வரும். அதனாலதான் முத காரணம். ரெண்டாவது என்னன்னா குருத்தழுகு பார்த்தீங்கன்னாக்கி, பாத்தீங்களா, இந்த மரம் வந்து குருத்தழுகல். இதுதான் மூல காரணம். இது வந்து மண் அணைப்பினால வரக்கூடியது. மண்ணணைப்பினால வரக்கூடியது. அதுதான் முத காரணம். வைக்கும் போதே நம்ம வந்து மண் அணைக்கவே கூடாது. என்ன இருக்கலாம், இதுதான் தன் தரை. இந்த தன் தரைக்கும் கீழே நம்ம 3க்கு 3 குண்டு தோன்றோம். அந்த 3க்கு 3 குண்டு தோண்டும் போது அந்த தென்னங்கண்ணை நடுவும் போது அந்த தேங்காய் லேசா தெரியணும். நெட்டி வந்து அந்த ஸ்டெம் வரும்போது நெட்டி வந்து